சரி அது சாப்பாடு என்ன செஞ்சுருக்காங்க? மதியம் மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியா? இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிருவோம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கொட்டிக்கிறதா கூட முதல்ல வந்துறீங்களா தெரியுது. இல்லைங்க சார், ஆஃபீஸில் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாங்க, அதான் வந்தோம் சார். ப்ராஜெக்ட் சொன்னால் மட்டும் ஒன்றும் காரணம் சொல்கிறது இல்லை, பண்ணுறதே இல்லை. ஃபுல்லாக இல்லைங்க சார், பண்ணி கொடுத்துருவோம் சார். திங்கிறது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை, முதல்ல வந்துடுறது திங்கிறதுக்கு. இல்லைங்க சார், இன்வைட் பண்ணணும். சரி பை மைசன் முகேஷ். ஹாய்டா. ஹாய்டா. ஹாய் சரோஜி. பார்த்து வந்து இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் சார். டேய் சோனமுத்து மானே, உன் பேர் என்னடா? முகேஷ். எத்தனை படிக்கிறீங்க? ஃபிஃப்த்து. ஆளு பார்க்க அவங்க அப்பன மாதிரியே இருக்கான்டா. என்னடா பண்ற? அவங்க அப்பா எப்படா திட்டிட்டு போறியான்? டெய்லி திட்டுறியான். அவன் மேனேஜரா? அந்த நாய்க்கே ஒன்றும் தெரியாது, என்ன திட்டுறியான்? அப்பல அடிக்கணும், வலி வாங்கி ஆகணும். அதுக்கு ஏன்டா இவனை அடிக்க போற? இவனை அடிச்சாதே அவங்க அப்பனுக்கு வலிக்கும். மாப்பிள ஒரு கூட்டா கொட்டிடணும் மாப்பிள. வேணாண்டா, தேவையில்லாத பிரச்சனை. எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்டா. வெளுக்கிற வெளுல அவங்க அப்பா வரணும் மனசுல இருக்கிற மாறவே குறைஞ்சு போச்சு மாப்பிள. அவங்க அப்பா மேனேஜரை கூப்பிட்டு வந்துட போறான்டா. அங்க ஒரு கூப்பிட்டு வந்து வந்தா வரட்டும்டா, அவனையும் கொட்டி அனுப்புவான் மாப்பிள. இன்னைக்கெல்லாம் டென்ஷன் ஏத்திட்டு என்ன எதுக்குடா உள்ள இழுத்து விடுற? வர்றதா பாத்துக்கலாம். என்ன வேலையை விட்டு எடுத்துருவாங்களா? எடுத்துட்டு போட்டோம். மாரியம்மா, என்னை எல்லாரும் காப்பாத்து. இந்த மாசம் சம்பளம் சார். மேனேஜர் சார், குட் மார்னிங் சார். என்ன ஒரு தினசா நின்றுட்டு இருக்கீங்க சார்? பிரசவம் எடுத்துக்க சார். எதுக்கு சார்? எங்க ஏரியா சந்து மாரியம்மன் கோயில் திருவிழா சார். என்ன மாரியம்மன்? சந்து மாரியம்மன். சந்து மாரி வெரி பவர்ஃபுல் காட் சார். அதான் உங்க பேர்ல போய் அர்ச்சனை பண்ணி நீங்க நல்லா இருக்கணும். பேர்ல ஆமா சார், நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க மனைவி நல்லா இருக்கணும், உங்க சின்ன வீடு சார் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் சார். நான் நல்லா இருக்கணும். ஆமா சார், நீங்க நல்லா இருக்கணும் சார். நீங்க நல்லா இருந்தா நீங்க தானே சார் இந்த கம்பெனியோட தூண். நானு பில்லர். ஆமா சார், கம்பெனி ஆஃப் தி பில்லர். ஆமா சார். எப்பரா டக்குன்னு பச்சோந்தியா மாறிடுறீங்க? எப்படி உடனே மாறிடுறீங்க? 11 மாசம் என்னை கேவலமா திட்டுறீங்க, நாசமா போகணும் சபிக்கிறீங்க, முட்டை மந்திரிச்சு வைக்கிறீங்க, என் பொண்டாட்டி அடுத்தவங்க கூட ஓடி போகணுன்றீங்க, என் குழந்தைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்தா செருப்பால் அடிக்கிறீங்க. ஆனால் அந்த ஹைக் போடுற மாதம் மட்டும் வந்துச்சுன்னா, மேனேஜர் சார் நீங்கள் தான் கடவுள், எல்லாமே நீங்கள் தான், குடும்பம் நல்லா இருக்கணும், குட்டி நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும். எப்படிரா மனசாட்சியோட நடந்துக்கிறேன் சார்? நான்லாம் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் எதுவும் பேசுனதில்லை சார். அடிக்காதரா. அடுத்த மாதம் உங்களுக்கு சம்பளம் ஏற்ற போகிறாங்க. ஆஸ் பர் மேனேஜரா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு தானே இந்த இதெல்லாம். சிரிக்காத. எங்க உங்களோட ஒருத்தர் இருப்பானே, ஆளை காணா? என்ன சாமி மொட்டையெல்லாம் பலமா இருக்கு, தினுசா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு நாளைக்கு போய் நடையா போய் நடந்தே போயிருக்காரு சார். நான் நல்லா இருக்கணும்னா சார் சம்பளம் ஏத்துறதுக்கு தான் இந்த அக்கப்போர் பண்றீங்க. 1 ரூபா ஏத்த மாட்டேன்டா சார். கம்பெனியை விட்டு உங்களை தூக்கலன்னு என் பேரை மாத்திக்கங்க சார். எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்டா. ஆனா பாத்ரூம்ல நீங்களும் உங்க பொண்டாட்டியும் நாசமா போன எழுதி வச்சுக்க பாருங்க. அங்கே மொட்டை மொட்டை ரசிக்கிறேன்டா. ஒண்ணு என்னடா மொட்டை எப்படி சொல்லிட்டாரு? வேற ஆங்கில ட்ரை பண்ணுவான்.